புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. அப்படியே ரீவைண்ட் ஆகுது பாருங்க எல்லாமே. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பின்னாடியே வருது இந்த உறவு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படிதான் தேங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ பைபிள் ஸ்கூல் போறப்ப என்னோட ஃப்ரெண்டு தான் யோகலட்சுமி பஸ்ல என்ன ஏற்றி விடுறதுக்கு மதுரைக்கு வந்திருந்தான். அப்போ நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு, என் நிலைமை தாழ்ந்து போனதை பார்த்துட்டு அவன் சொன்னான், மாப்பிள்ள வாழ்க்கை சக்கரம் சுத்தும்டா, இன்னைக்கு கீழே போனா திரும்ப மேலே வரும், நீ மேலே வருவ அப்படின்னா. அந்த நேரத்தில் என் கையில் நான் பஸ்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தது என்னுடைய பைபிள் தான். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எதை நம்பிடா பின்னாடி போனோன்னா என்னோட பேசுன அவருடைய வார்த்தையை நம்பிதான். அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்படியே கார்ல ரீவைண்ட் ஆகுது. இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிற, இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறாருன்னா, உனக்கு இந்த வேதத்திலிருந்து நான் கொடுக்கிற வெளிப்பாடுனா, என்ன அறிகிற அறிவு தான் உன்னைய இந்த இடத்துக்கு என்ன செஞ்சு கொண்டு வந்துச்சு. அதை சொல்றப்ப இந்த கார்ல போறப்ப கண்ணீரா ஓடுது பாருங்களேன். இப்படி போறப்ப ஆண்டவர் சொன்னாரு, பைபிளை கையில் எடு அப்படின்னாரு. வேனட்ல பைபிள் வச்சிருந்தேன், அதை கையில் எடுத்தேன் பாருங்க. எடுத்து எனக்கு ஒரு அன்யூஷுவலா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னமோ ஒரு அன்பா இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க கையில வச்சு அப்படி கட்டி பிடிச்சி அப்படி தொட்டு பார்த்து அப்படி அடிக்கடி நம்ம அந்த அந்த ஃபீலிங் விரும்பும் பாருங்க. அதே மாதிரி அந்த அந்த இருட்டில் அந்த ஏர்லி மார்னிங் கண்ணில் கண்ணீராக ஓடுது. இது அப்படி பிடிக்க பிடிக்க ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். இதான் உசுறு, இதான் உனக்கு எல்லாமே. வாழ்க்கையை குப்பையா இருந்த உனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது இந்த வேதம் தான். இந்த வசனத்திலிருந்து உன்னோட பேசினதான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையா இருக்கு. இது உசுறு, இது உசுறுன்னு அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. வாழ்க்கை நீ கெடுத்திருக்கலாம், ஆனா நீ அறியாத இருக்கிற ஒரு ஆரம்பத்தை இதுக்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை பிடிச்சிக்க கெட்டியா. உசுறு தான் உனக்கு இனிமே. இதை வாசி. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், உன்னை இந்த மாதிரி சுத்தம் பண்ணக்கூடிய சத்தியங்கள், உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் மானே இதுக்குள்ள ஒரு நாய வர்றானே. நீயும் ஒரு நாள்ல என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் நடுவில் நீயும் பாடுவ. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. எனக்கு இந்த ஃபீலிங் வந்ததுல இருந்து இப்ப என் பைபிளை நான் வேகமா கூட கீழே வைக்கிறது இல்லை. கண்ணு கலங்குது, கர்த்தாவே உங்களை நினைக்குது. எனக்கு சோறு போட்ட பைபிள்ங்கிறத விட என்ன சுத்தமாக்குன வேதம். நான் கனவுல கூட நினைச்சிடாத ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தது இந்த வசனம் தான் தந்துச்சு. என்னமோ தெரியல, எனக்கு முதல்ல எங்க பாஸ்டர் வந்து என்ன சந்திச்சப்பா ஒவ்வொரு முறை அவர் பாடுற ஒரே பாட்டு தான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார், எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அன்பவாசி, உமக்கு கருத்தவாசி, பாத தெரியாத இந்த நேரத்துல இதுலதான் உனக்கு தேவையான வெளிச்சம் பிரகாசிக்கும். உனக்கு தேவையான வழி இதுக்குள்ள இருந்துதான் காட்டுவார். தெய்வமே உனக்கு எல்லாமே உன்னை குறிச்சு எல்லாத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்னாடி இதுல எழுதி வச்சுட்டாரு. நல்ல
பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உன் தேவன் தான் இனிமே உனக்கு எதிர்காலம். எல்லாம் சொல்லுங்க, நீங்க தான் எதிர்காலம். நடத்த வேண்டுமே. ஒண்ணு முதல் நிலைமையில ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல டோட்டலா டெஸ்ட்ராய் ஆன ஒரு 30 வயசு ஒரு குடும்பஸ்தனை கையில் எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வர அவரால் முடியும்னா இதே ஊழியத்தை உங்களுக்கு செய்யவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. பாதிப்பை நீ விடுன்றார் ஆண்டவர். நான் யுத்தம் பண்றேன், நீ முதல்ல வா, நீ வா. நீ எவ்வளவு அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உன் பேரு நீ எவ்வளவு கெடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உன் லைஃபை எவ்வளவு சின்ன பின்னமா சீரழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ நீ வா. நீ என்னிடத்துல வா. He is calling you. உன்னை அழைக்கிறாரு, உன்னை அழைக்கிறாரு. நீ கெட்டு போயிருந்தாலும் உன்னை திருகையில் வச்சு வேற புதிய பாத்திரமா வணைகிற குயவன் அவர் தான். அமைதி எழுந்து நின்று நினைவு தேங்க்யூ அப்பா. என் கனவு உறவெல்லாம் நீதானையா. வர்றப்பா, நினைவு உன்னை அழைக்கிறாரு. என் கனவு உன்னை படைச்சவர் உன்னை அழைக்கிறார். உறவெல்லாம் நீ ஊழியம் செய்வாய். நீதானையா. நீ கனவுல கூட காணாத ஒரு வாழ்க்கைய உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீர்தானையா. கரங்களை உயர்த்தி சரண்டாங்களே. ஜீவனுள்ள உங்களுக்கு தான்ப்பா. நாட்கள் எல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் இந்த நாட்களிலே. அப்பான்னு கூப்பிட. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் வாலிப நாட்களிலே. தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா. ஒப்பு கொடுக்கிற நேரம் ஜீவனுள்ள குறைகளோட ஏற்றுக்கொள்ளுகிறார், பாவத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறார், கிளீன் பண்ண ரெடியா இருக்கிற. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம் என் ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம். ஏக்கம் நீங்க ஏக்கமே எண்ணமே இயேசு தெய்வமே. ஏக்கமே எண்ணமே அவருடைய தொடுதல் இயேசு அணைச்சுக்கிறார். தெய்வமே அணைச்சுக்கிறார். எனது ஜீவனே
நீ தான் என் சொத்து, நீ என் சொத்து, மறைந்த நீ என் கண்மணி, நீ எனது ஜீவனே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். மறைந்த அழிச்சு கழிச்சு புது ஆட்டை, அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆரம்பமாகுது, 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 ஆரம்பமாகுது. மறைந்தது என் ஆசை, என் ஆசை நாயகா, உமருகில் ஆனந்தம். பைபிள் எடுத்து கையில கெட்டியா பிடிச்சுக்கோ. ஆசை நீங்க தான் இல்லவே, நாயகா, நீங்க தான் எதிர்காலம். அருகில் ஆனந்தம். கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் திருகையில வைக்கிறார். ஆசை நாயகா, வேற புதிய பாத்திரமாக, அருகில் நீ கெட்டு போனவன் என்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு உன்னை பிராண்ட் நியூவா, புத்தம் புதிய பாத்திரமா வடிவமைக்கிறார், வணைகிறார், வணைகிறார். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. டாடி இஸ் ஹியர். என் மீது அன்பு கூர்ந்து பலியாகி சிலுவையிலே தொடுங்கப்பா, எனக்காக ஒவ்வொரு மகனை மகளையும் தொடுங்கப்பா. சிந்தி கழுவி குற்றம் குற்ற உணர்ச்சிகளை இப்ப ஆண்டவர் வெளியில எடுக்கிறாரு. என் உனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ். அவரை பார்க்க எனக்கு அருகதை இல்லை, அவரை பார்க்க எனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்ன அந்த குற்ற உணர்ச்சி, the spirit of condemnation, the spirit of condemnation right now, right now, இப்ப வெளியேறு, 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 வெளியேறு. அந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு வேரோட பிடுங்குறாரு. நீ அவரோட மகன், அவருடைய மக. அந்த குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி கூனி குறுகி நிக்க வச்ச அந்த குற்ற உணர்ச்சியை இப்பொழுது ஆண்டவர் வேரோட பிடுங்குறாரு. பலியானே சிலுவையிலே எனக்காக ஹீலிங் நடக்குது, சிந்தி உங்களுக்கு ஒரு ஹீலிங் நடக்குது. ஜீசஸ் கழுவினீர் குற்றம் நீங்க அப்பான்னு கூப்பிடு. பிரித்தெடுத்தே டாடி, முன்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆனதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே ஆனதினமும் உமக்கே பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை ஆராதனை அப்படியே முழந்தால் படிட்டு
அப்பா அப்பா உங்களுக்கு தான் இதுவரை நீ அப்பான்னு கூப்பிடலன்னா இன்னைக்கு கூப்பிட்டு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு அநேகருக்குள்ள இருக்கிற காயங்களை ஆண்டவர் ஹீல் பண்ண விரும்புறாரு. உங்களை ஹீல் பண்ண Father's touch. உங்களை விட்டு கொடுங்க. பரிசுத்தமாக்கும் ஏகோவாமே காதி என்னோட அன்பின் ஊழியத்தை நான் உனக்கு நான் செய்வேன். ஆராதனை உமக்கே எந்த பாவத்தை நீ செஞ்சிட்டு இருந்தியோ அந்த பாவத்தை இனிமே நீ செய்ய முடியாத அளவுக்கு சுத்த என் அன்பை நான் ஊற்றுவேன். ஏகோவாமே காதி ஆராதனை உமக்கே உருவாக்கும் Father's touch. ஏகோவா ஓசே Potter's touch. ஆராதனை உமக்கே என்னை உருவாக்கும் தேவன் ஏகோவா ஓசே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா Jesus. உங்களுக்கு இது உங்களுக்கான நேரம். ஆராதனை ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. I'm sorry. ஆராதனை உன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் நீங்களே கூப்பிடுங்க. ஆராதனை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆராதனை அப்பா கையில விழுந்துரு. அப்பா 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 கையில விழுந்துரு. அப்பா மடியில விழுந்துரு. உங்களுக்கு உன்னால எழ முடியாது, அவற்றை விழுந்துரு, அவற்றை விழுந்துரு, அவர் கையில விழுந்துரு. ஓடி வா. அடையாளமே தெரியாம வந்து அலங்கரிக்கிற அன்பு, அடையாளமே தெரியாம வந்து அலங்கரிச்சிடுவாரு. சத்ரு ஒன்னு அலங்கோலமாக்குனான்ல, உன்னை அலங்கோலமாக்குனான்ல, இதோ அலங்கரிக்கிற அன்பு ஊழியம் செய்த, உன்னை அலங்கரிக்கிற அன்பு, உன்னை சுத்திகரிக்கிற அன்பு, உன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிற அன்பு, அடையாளமே தெரியாத அளவுக்கு உன்னை அலங்கரிக்கிற அன்பு, அலங்கரிக்கிற அன்பு, அரவணைக்கிற அன்பு, வணைகிற அன்பு. உங்களுக்கு மறைவிடமே என்னுரை விடமே
தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய அரவணைக்கிற அன்புக்காக, எங்களை மன்னிக்கிற அன்புக்காக, எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற இந்த அன்புக்காக, மறுபடியும் பாவம் செய்ய முடியாத பயத்தை எங்களுக்கு அருளி செய்கிற இந்த அன்புக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்றோம். அந்த ஒரு மகனையும் ஒரு மகளையும் நீங்க யாரும் குப்பை இல்லைப்பா, எல்லாம் உங்க சொத்து, எல்லாம் உங்க சுதந்திரம், எல்லாம் உங்க பொக்கிஷம். எதிர்காலம் உங்க கையில் இருக்கு. இஷ்டம் போல சித்தம் போல நீங்க வனஞ்சு இது கனவா இது நனவான்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு நீங்க ஒரு அதிசயத்தை செஞ்சிருங்க. தேங்க்யூ. எனக்கு ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால். எனக்கே ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்